பார்வதிபதையே ஹரஹர மகாதேவா. என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவா திருச்சி தமன சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கொடிகளே, நம்முடைய அன்பிற்குரிய பெரிய முத்துராமன் அவருடைய இயக்கத்திலே நடைபெறுகின்ற இந்த திருவாசக நய உரை இன்றைக்கு நமக்கு 36வது நிகழ்ச்சி. பிரார்த்தனை 10, 32வது பதிகம். இதுல 11 பாட்டுகள் இருக்கின்றன. சாதாரணமா 10 பாட்டு தான் இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், 1, 2ல் 7 பாட்டு கூட இருக்குது. அப்படி அந்த பாடுறவங்களுடைய கருத்தை பொறுத்ததானே ஒழிய அளவை பொறுத்தது இல்லை. பெரும்பதி 10 பாட்டாக பாடுவார்கள். இதுல 11 பாட்டு. ஏன்னா ஒரு பாட்டு அதிகமா அவரை அறியாம பாடிட்டாரு, அதை அப்புறம் எடுக்க வேண்டாம்னு சேர்த்துட்டாரு. அவ்வளவுதான் வச்சு. இப்ப நம்ம 2 கறி வைக்கிற இடத்துல 3 கறி வச்சிருவோம். அதுக்கான உன்னை குறைச்சிடலாமா, அது சேர்த்தால சாப்பிட்டுறோம். அது மாதிரி சாப்பாட்டுல 2 கறிக்கு 3 கறி வைக்கிறது தான் இயற்கை. இப்ப நான் கூட இந்த ஆர்டர் கொடுத்தேன் சாப்பாட்டுக்கு. இப்ப நம்ம வீட்டுல ஒரு இடத்துல நான் 4 சொன்னா அது 5 பண்ணி விட்டுருச்சு. அதுக்காக தனியா கேட்கல, சார்ஜ் கேட்கல. ஏன்னா ஒன்னு பாட்டு கூட குறைய வரதான், ஒன்னு குறையிறதா, ஒன்னு கூடுறதான். இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கட்டுப்பாடு கிடையாது. இது இன்னைக்கு நம்ம பாட போற பாட்டு இருக்கே, இது ஒரு உன்னதமான பாட்டு. பிரார்த்தனை 10. நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நம்ம சொல்றோமே ஒழிய, ஒருத்தர் இன்னொரு பார்த்து பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்றாரு ஒழிய யாரும் பிரார்த்தனை பண்றது இல்லை. பிரார்த்தனைக்கு நிறைய பலன் உண்டு. அது என்னுடைய அனுபவம். எப்படின்னா, என் மக மங்கையர் கிருஷ்ணன் மீனாட்சி கேரளாவில் இருக்கும்போது ஒரு நாள் ராத்திரி போன் பண்ணி அழுகிறா. 9 மணி இருக்கும். அப்பா இந்த மாதிரி மூத்த பையனுக்கு முடியல, கொண்டாந்து ஆஸ்பத்திரி சேர்த்துருக்கோம், என்ன பண்ணுமோ தெரியல அப்படின்னு சொல்றா. அப்புறம் 1/2 மணி நேரம் கழிச்சு பேசுறா, 2ஆவது பையனுக்கு முடியல, அவனே கொண்டாந்து அட்மிட் பண்ணிட்டோம், 2 பிள்ளையும் ஆஸ்பத்திரி இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்ணது தெரியல அழுகிறா. நான் சொன்னேன், கவலைப்படாத, நான் பிரார்த்தனை பண்ணிடுறேன், நாளை காலையில் விடியோ சரியா போயிடும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் நான் உடனே உள்ள போய் விளக்கேற்றி வச்சு பிரார்த்தனை பண்ணேன். அது மறுநாள் காலையில் 6 மணிக்கு ஃபோன் பண்றா, சிரிச்சுக்கிட்டே பேசுறா. நேற்று அழுதுகிட்டு பேசுறா, நீ சிரிச்சுட்டு பேசுறா. அப்ப 2 பிள்ளையும் சும்மா இருக்கு அப்படின்னா அது எப்படி? அந்த பிரார்த்தனைக்கு எவ்வளவு பலன் உண்டு. ராமாயணத்திலேயே பிரார்த்தனைக்கு எவ்வளவு பலன் சொன்னாங்க தெரியுமா? அனுமன் வால்ல தீ வச்சிடுறாங்க, அது அவனுக்கு சுடுது. ஆனா மேல போற கந்தர்கள் பேசிக்கிட்டு போறான், அனுமன் வால்ல தீ வச்சிட்டான்னு. அது சீதா பிராட்டி காதல விழுகுது. உடனே அவன் என்ன செய்யறான், பிரார்த்தனை பண்றான். தூயே நின்று தொழுகின்றேன், தீயே அவனை சுடல் என்றார். அக்னி பகவானை பார்த்து பிரார்த்தனை பண்ணா, உடனே அவனுக்கு குளிருது. சுட்டது அப்பவே இன்ஸ்டன்டேனியஸ் குளிருது. உடனே அவன் இருக்க திசையை நோக்கி விழுந்து கும்பிட்டு, அம்மா எனக்கு இந்த தீவுல இலங்கையில தீ வச்சது உனக்கு தானே தெரியும், வேற யாருக்கு தெரியும், நீ எனக்கா பிரார்த்தனை பண்ணிட்ட, எனக்கு குளிர்ந்துச்சம்மா. அது தீ எரியுது, உலகத்தை சூடும், ஆனா அவனை சொல்லல, குளிருது. அதனாலதான் அவன் போர்வாளினி லங்கை முழுவதும் போக விட்டான். அப்படி நீட்டினா அவன் வாழை. உலகத்துல முதல்ல வாழை நீட்டினவன் அவன் தான். தெரியுதா? இப்போ கூட பிள்ளைகளை பார்த்தா, என்னடா வால் ரொம்ப நீண்டு வச்சுக்கிறோம்ல, என்னடா வால் ரொம்ப நீண்டு வச்சா அப்படி. சில பேரை பார்த்தா, என்னடா வால் நீண்டு வச்சு அப்படிங்கிறோம்ல, முதல்ல நீண்டது அவனுக்கு தான். அவன் இருந்த இடத்துல இருந்து நீட்டினாங்க. அதான் முக்கியம். அவன் போய் தீ வைக்கல, போர் வாளினை போக விட்டான். அந்த வால் போய்கிட்டே இருக்கு, லங்க பூரா போயிடுச்சு தீ சுட்டு. அதனால அந்த பிரார்த்தனைக்கு அவ்வளவு பலன் உண்டுங்கிறத நான் உடனே பிரார்த்தனை பண்ணினேன். அன்னைக்கு அங்க ஸ்ரீ காசிநாதனுக்கு உடம்பு முடியல, மெட்ராஸ்ல அட்மிட் பண்ணிருக்குன்னு சொன்னாங்க. ராத்திரி 3 மணி வரைக்கும் நான் பிரார்த்தனை பண்ணேன். செய்தி கிடைச்சதுன்னு ஆரம்பிச்ச பிரார்த்தனை விடிய காலம் 3 மணி வரைக்கும் எனக்கு தூக்கம் இல்லை, பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ அவர் சும்மா இருக்காரு. சரிதா? ரொம்ப சீரியஸா கொண்டு அட்மிட் பண்ணிட்டாங்க. எனக்கு தகவல் வந்துச்சு. அப்புறம் என்னடா அது, அந்த பிள்ளைகள்லாம் அழுதுட்டு அங்கே பேசுனுச்சு. அப்ப நான் சொன்னேன், நான் பிரார்த்தனை பண்ணேன், சும்மா இருப்பாரு, தைரியமா இருங்கன்னு சொன்னேன். விடிய காலம் 3 மணி வரைக்கும் நான் பிரார்த்தனை பண்ணேன், எனக்கு தூக்கம் வரல. இப்ப அவர் சும்மா இருக்காருன்னு தகவல். பிரார்த்தனைக்கு ரொம்ப பலன் உண்டுங்க. ரொம்ப பேருக்கு அதோடைய பலன் தெரியறது இல்லை. நம்ம டாக்டரை நம்புற அளவுக்கு பிரார்த்தனையை நம்புறது இல்லை. அதான் விஷயம். நம்ம இப்ப எனக்கெல்லாம் முடியலன்னா டாக்டர்கிட்ட போக மாட்டேன். எனக்கெல்லாம் முடியலன்னா நான் மேடைக்கு தான் போவேன், மீட்டிங் பேச போயிருவேன். அங்க போய் உட்காந்துட்டோம்னாக்க சரியா போயிடும். எந்த வியாதியும் சரியா போயிருங்க. நம்ம புறப்பட போறோம், உடம்பு நல்லா இருக்காது, அதுக்காக டாக்டர்கிட்ட போக மாட்டேன், மற்ற சொல்ல நேரம் போய் மேடையில் உட்காந்தாலும் சரியாயிடும். பேச ஆரம்பிச்சேன். அதான் ஸ்பிரிச்சுவல் எஃபெக்ட்னு சொல்ற. ஸ்பிரிச்சுவல் எஃபெக்ட் அதான் பிரார்த்தனை 10. இந்த மாதிரி 11 பாட்டு. ஆனா 10 தான் தலைப்பு வச்சிருக்கா, 10 தான் தலைப்பு வச்சிருக்காங்க. ஆனா 11 பாட்டு. பிரார்த்தனைங்கிறது சாதாரணமா எல்லாரும் செய்ய வேண்டியது.
நான் எல்லாம் எந்திரிக்கிறோது பிரார்த்தனை ஒண்ணு, அப்புறம் குளிச்ச உடனே விளக்கேற்றி வச்சு சாமி பிரார்த்தனை ஒண்ணு, ராத்திரி தூங்க போறோம் பிரார்த்தனை ஒண்ணு, 3 முறை ஒரு நாளைக்கு நான் பிரார்த்தனை ஒண்ணு. அந்த பிரார்த்தனைக்கெல்லாம் பலன் உண்டு. நான் நாளைக்கு காலைல என்ன செய்யணுங்கிறது இன்னைக்கு பிரார்த்தனை பண்றது பிரார்த்தனை ஒண்ணு ராத்திரில. மறுநாள் காலையில் அதெல்லாம் ரெகுலரா நடக்கும். அதே மாதிரி எந்திரிச்ச உடனே பிரார்த்தனை ஒண்ணு, அப்ப இன்னைக்கு இந்த காரியங்கள்லாம் நல்லா நடக்கும்னு பிரார்த்தனை ஒண்ணு, அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம் பூரா நல்லா நடக்கும். அதனால பிரார்த்தனைக்கு உடனடியான பலன் உண்டு என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதான் நமக்கு திருவாசகம், அதான் ராமாயணம். ராமாயணத்திலே பிரார்த்தனை தான். ராமன் என்ன செஞ்சான், ராமாயணத்துல 3 செய்தி சொல்லப்பட்டிருக்குது. ஒண்ணு, நம்ம காரியங்கள் நல்லா நடக்கணும் முடியும்னா முதல்ல பெரியவருடைய ஆசி வேணும். 2வது, அதான் ஒரு அடியாரோடு கூட்டு கண்டாய்க்கிறார்ல, அதான் பெரியவருடைய ஆசி தானே. 2வது பிரார்த்தனை, அவர் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தாரு, அதான் பிரார்த்தனை பத்து. 3வது விரதம், ராமன் விரதம் இருந்தாரு, அதனால அவருடைய காரியங்கள் முடிஞ்சது. நம்மளுக்கு நிறைய நோன்புகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அதனால திருவம்பாவையெல்லாம் நோன்பு தானே, பாவை நோன்பு தானே திருவம்பாவை. அதனால நம்ம அதை படிக்கிறவோ தெரியாது, அதை பிரிச்சு ஆய்வு பண்ற போதுதான் நமக்கு அதனுடைய விளைவுகள் தெரியும். அதனால ராமாயணத்துக்கும் திருவாசகத்துக்கும் ரொம்ப ஒற்றுமை உண்டு அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். இல்ல பிரார்த்தனை பத்து, இது என்ன பிரார்த்தனை பண்றாரு அப்படின்னா வீடு பேரு தான். வேற என்ன பிரார்த்தனை, வீடு பேரு நாம பெற வேண்டும், அப்படி வீடு பேரு பண்ணணும். சதாமுக்தினா அந்த காலத்துல சொன்னாரு. சதாமுக்தினா சதாபிஷேகம் மாதிரி. சதாபிஷேகம்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, 80 வயதுல சதாபிஷேகம் பண்றோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா 80 வயசு வாழ்ந்துட்டாலே அவருக்கு தெய்வத்துக்கு சமம், தெரியுதா? அப்ப அவங்க பண்றதெல்லாம் சதா அபிஷேகம். தினம் குடிச்சாலும் அது அபிஷேகம் பண்ணிக்கிறத அர்த்தம், சதா அபிஷேகம். அதனால சதாபிஷேகம் சொன்னாரு. இந்த அபிஷேகத்துக்கு பிரியம் தான் சிவனம், அபிஷேக பிரியம். அது மாதிரி சதாமுக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு இனிமே பிறவி கிடையாது, இனிமே பிறவி கிடையாது, பிறப்பறுக்கணுங்கிறதானே திருவாசகத்தினுடைய நோக்கம். வீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சாராமை பிறப்பறுக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள், அப்படி பிறப்பறுக்கிறதா என்னுடைய நோக்கம். அத பிரார்த்தனை பண்றாரு. கலந்து நின்னடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தே புலந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னாள் உலர்ந்து போனேன் உடையானே உலவா இன்பச் சுடர் காண்பான் அலந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியேற்கே. கலந்து நின்னடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன், அடியாரோடு சேரணுங்கிறத நம்ம நோக்கம். அதை அவர் சேர்த்து விட்டாரு. அவர் சேர்த்து விட்டா நம்ம இருக்கணுமே. சில பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை சேர்த்தா மறுநாள் காலம் நம்ம வீட்டுக்கு நம்ம வர்றதுக்குன்னா நான் வந்துடுறேன், ஹாஸ்டல்ல சேர்த்தா ஹாஸ்டல்ல இருந்து ஓடியாந்துடுறேன். எவ்வளவு பேர் நான் சேர்த்து விட்டுருக்கேன் தெரியுமா? அவன் எனக்கு முன்னால வந்துடுறேன். ஏன்னா அங்க சாப்பாடு சரியில்லை, பள்ளிக்கூடம் சரியில்லை, வாத்தியார் சரியில்லை, இவன் சரியில்லைங்கிறது ஒரு நாள் சொல்லல. இவன் சரியில்லைனா எல்லாம் சரியில்லை. ஏன்னா நீ சரியா இருக்கான்னு கேட்பேன், நானும் சரியில்லை, முடிஞ்சு போச்சு. கலந்து நின்னடியாரோடு அன்று வாழா கழித்திருந்த, நான் அடியாரோடு நீ சேர்த்துட்ட, அடியாரோடு கூட்டு கண்டாய் அப்படின்னு படிக்கிறார். கூட்டிட்டாரு அடியாரோடு சேர்த்து. சேர்த்தா இவன் இருந்தா தானே. நான் அங்க போய் என்ன பண்ணேன்னா சேட்டை பண்ணிக்கிட்டேன். இந்த புள்ளைகளை போய் சேர்த்தா சேட்டை தான் பண்ணுங்க, தெரியுதா? இந்த பாருங்க 3ஐயும் காணும் பத்தியல, 3 உட்காந்து இருக்க பத்தியல, போயிடுச்சு அங்க போய் சேட்டை தான் பண்ணது. அன்று வாழா கழித்திரு, வாழானா சும்மான அர்த்தம், வாழா கழித்திருந்தேன். அடியாரோடு சேர்ந்தா அடியாருடைய குணம் நமக்கு வரணும்ல. அந்த குணமோ அந்த குறியோ இல்ல. நான் பாட்டுக்கு சும்மா சந்தோஷமா நான் பாட்டுக்கு வாழா சும்மா வாழானா சும்மா தெரிஞ்சுக்கிட்டேன், சசம் போட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு கழித்திருந்தேன்னா கழிப்பா இருக்கிறது. இந்த ஆட்டம் பாட்டம் கூத்து இதெல்லாம் பண்றாம ரொம்ப பேர் கழிப்புலயே இருக்கேன். எந்த நேரம் பாருங்க இந்த டிவியை போத்தா குதிக்கிறான், 10 பேர் ஆடுறேன், குதிக்கிறேன், கத்துறேன். இது என்ன பாட்டு? நடனம்ங்கிறாத. கத்துறேன், குதிக்கிறேன், இது நடனம்ங்கிறேன். கத்துறேன், பாட்டுங்கிறேன், குதிச்சா குத்துங்கிற, நடனம்ங்கிற, என்னன்னே நமக்கு ஒன்றும் புரியல. அமைதியா இருக்கணும். அடியாருக்கு ரொம்ப அமைதியா இருப்பாங்க. அந்த சூழ்நிலையே, அந்த வேவ்ஸே, அந்த அலைகளே நமக்கு நம்ம சுஸ்தப்படுத்தும். நமக்கு வியாதி இருந்தா அந்த அலைகள் நம்ம சுஸ்தப்படுத்தும். அதனால நான் அந்த மாதிரி இருக்கல, அவர்கள் மாதிரி இருக்கல. நானா ஒரு விதமா
வாழா சும்மா கழித்திருந்தேன். கழிக்கிறேன்னா சந்தோஷமா நான் பாட்டுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன். நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யல. புலர்ந்து போன காலங்கள், அதனால ஆச்சு காலம் போயிருச்சு. எவ்வளவு காலம் வேணா போச்சு. புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்ன. அதனால விளைவு என்ன? ப்ராஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுவாங்க. ப்ராஸ்பெக்ட்ஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ். நம்ம ஒரு காரியம்னா அவனுடைய நன்மை தீமை லாபம் நட்டம் நமக்கு தெரியணும். நான் பாட்டு சும்மா ஆட்டம் போட்டு கழித்திருந்தேன். அதனால காலம் போயிடுச்சு. அதனால என்னாச்சு? புகுந்து நின்றது இடர் பின்னா. பின்னால என்னாச்சு? கான்சிக்வன்ஸ் கஷ்டம் தான் வந்துச்சு. இடர்னா கஷ்டம். கஷ்டம். ஆமா அந்த காலத்துல ஒரு பாட்டு ஒன்று இங்கிலீஷ்ல ஒரு போயம் உண்டு, வேர்ட் சுத்துன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு ரீங்காரங்கீரை வண்டு அது தேனீக்கிற போனுச்சு. தேனியும் எங்கெங்கயோ பிறந்து போய் தேனை கொண்டாந்து சேர்த்து அதை வச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கு. தேனி ரொம்ப உடைக்கும், அது மாதிரி உடைக்க முடியாது. 100கணக்கான மைல் பிறந்து போயிட்டு கரெக்டா வந்துடும், வந்து தேனை சேர்த்துரும். அது சேர்த்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒரு சும்மா ஒரு வண்டு, அது நல்லா பாடிக்கிட்டே இருக்கிற வண்டு அது போனுச்சு. ஏப்பா அப்படி உடைச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு கேக்குது அந்த தேனியை பார்த்து. அந்த தேனி சொல்லுது, இல்லப்பா மழை காலம்லாம் வந்துடப்பா, அப்பா நமக்கு சாப்பாடு கொண்டு இருக்காது, தேனெல்லாம் இப்படித்தாப்பா நம்ம சேர்க்கணும் அப்படின்னு கொண்டு நான் அதுக்காக சேர்க்கிறேன் வெயில் காலத்துல அப்படின்னு தேனி கஷ்டப்பட்டு தேனை சேர்த்து. இது சும்மா பாடிக்கிட்டே தெரிஞ்சுது. நல்ல ரிங்காரம் பண்ணும் பாடம், பாடிக்கிட்டே தெரிஞ்சு. இங்கிலீஷில் உள்ள போயும் அது பாடிக்கிட்டே தெரிஞ்சு. அது நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் பாரு, நீ கஷ்டப்படுறியே, சும்மா உழைச்சிக்கிட்டே இருக்கேன், நான் மாதிரி எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், ஐ ஆம் வெரி ஹாப்பி இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு இது சந்தோஷமா பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு தெரிஞ்சுது. மழை காலம் வந்துருச்சு. அப்ப அது வெளியில போக முடியல, சாப்பாடு கிடையாது. அப்ப கஷ்டப்படு. அப்ப தேனியை பார்த்து சொல்லிட்டான், நீ சாப்பாடுக்கு என்ன பண்ண? நான் அன்னைக்கே சேர்த்து வச்சுட்டேனே, நான் சாப்பிடுறேன். இது சொன்னான், நான் சும்மா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு தெரிஞ்சேன், இப்ப எனக்கு சாப்பாடுக்குள்ள பட்டினி இறந்து சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப நான் தான் நம்ம சாஸ்திரத்தை சொல்லியிருக்கேன், மழை காலத்துக்கு வேண்டியதை வெயில் காலத்துல சேர்த்துரு, அதே மாதிரி ராத்திரிக்கு வேண்டியதை பகல்லையே சேர்த்துரு, முதுமைக்கு வேண்டியதை இளமையிலேயே சேர்த்துரு. முதுமையில போய் சேர்க்க முடியுமா? முடியாது. முதுமைக்கு வேண்டியதை இளமையிலேயே சேர்த்துடணும். இதெல்லாம் அந்த காலத்துல நம்ம சாஸ்திரத்தை சொல்லி வச்சிருக்கேன். அதைத்தான் இந்த தேனி சொல்லிச்சுன்னா, வெயில் காலத்துல நல்லா சேர்த்து வச்சுட்டேன், அதெல்லாம் தேனி சாப்பிட்றேன். நான் என்ன பண்றேன், நீ சாப்பிடுச்சு, அது சேர்த்து போச்சு. சாப்பாடுக்கு இல்லாம அத புகுந்து நின்றது இடர் பின்னாள். அதே கருத்து தானே. நான் சும்மா ஆட்டம் போட்டு சிரிச்சுக்கிட்டு கழித்து கொண்டிருந்தேன், அதனால எல்லாம் போச்சு. புலர்ந்து போன காலங்கள், காலமெல்லாம் வீணா போச்சு. புகுந்து நின்றது இடர் பின்னாள். சும்மா காலத்தை வீணாக்கலாம், கடைசியில கஷ்டம் தானே வந்து சேரும். அது பின்னால கஷ்டம் வருதுங்கிறத முன்னால யாரும் உணர்றது இல்லை. அதான் இப்போ இப்பவும் சொல்றேன், இதுக்கு வரைக்கும் நல்லா செலவழிச்சுக்கிட்டு சௌக்கியமா இருந்து போமையா அப்படிங்கிற இது என்ன உட்டோப்பியன் பிலாசபின்னு பேர். இதுக்கு பேர் உட்டோப்பியன் பிலாசபி. இங்கிலீஷ்ல சொல்றேன் உட்டோப்பியன் பிலாசபின்னு சொல்றேன். அப்படின்னா இருக்க நல்லா சாப்பிடுறது, சௌரியமா என்ஜாய் பண்றது, எல்லாத்தையும் கழிச்சு போயிடுறது. இது ஒரு பிலாசபி. இது உமர் கயாம் அதே தான். உமர் கயாம் பிலாசபி அதான். நம்ம நாட்டுக்கு அந்த பிலாசபி எடுபடாது. அதைத்தான் சொன்னேன், புகுந்து நின்றது இடர் பின்னாள். பின்னால கஷ்டம் வந்துருச்சு. உணர்ந்து போனேன் உடையானே, நீ என்ன சேர்த்துக்கிட்ட, உனக்கு நான் உடனே. ஆனா உணர்ந்து போனேன், காஞ்சி போனேன். உலர்ந்து போனேன்னா புலர்ந்து போனேன், உலர்ந்து போனேன், எல்லாம் ஒரே அர்த்தம் தான். காஞ்சி போனேன். உலவா இன்ப சுடர் காண்பான் அலந்து போனேன். உலவா இன்பம், இன்பம் இருக்கே மொத்தம் உலவர இன்பம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியுங்க. உலவா இன்பம்னா மற்றது எல்லாம் உலவர இன்பம். இப்ப நம்ம போறோம், சினிமா பார்க்கறோம், டான்ஸ் ஆடுறோம், சாப்பிடுறோம், அதெல்லாம் உலவுகிற இன்பம். ஆனா அவனுடைய வீட்டு இன்பம் இருக்கு, அவனுடைய திருவடி பேரு, அது உலவமா இன்பம். அதை நீங்க காண முடியாது, எங்கேயே காண முடியாது, அவங்கள்ட்ட தான் காணலாம். அதனால உலவா இன்பம் சுடர் காண்பான். உலவாத இன்பத்தை தருகின்ற உன்னுடைய சுடர், அதை நான் காண்பதற்காக, ஒளியை காண்பதற்காக அலந்து போனேன். கஷ்டப்பட்டு போனியா, அதை அடையிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு. அந்த காலத்துல ஒரு 10 ரூபா சம்பாதிக்கிறதுப்பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அந்த காலத்துல நான் வெறும் 10 ரூபா சம்பாதிக்கிறதுப்பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அலந்து போனேன். முக்காவாசினா மத்தியானம் சாப்பிட்டதில்லை, உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே.
2 வடை ஒரு டீயோட ஓட்டிடுவேன். ஏன்னா பணத்தை சேகரிக்கணுமே. நம்மகிட்ட பணம் கிடையாது, அடிப்படை பணம் கிடையாது. அதை நம்ம பேசிக் மணி, அதை நம்ம பவுண்டேஷன், அது சேகரிக்கணும். அந்த பணம் முதல்ல அந்த காலத்துல பர்மாவுக்கு போனாங்களே, அவங்ககிட்ட என்ன பணம் குடிசை வீட்டுல இருந்தாங்க, மண் வீடு தானே, இங்க இருந்து போய்த்தானே கொண்டாந்து சேர்த்தாங்க. அந்த பணத்தை சேகரிக்கிறதுக்கு என்ன கஷ்டப்பட்டுப்பா. ஆனா முதல் பணத்தை சேகரிக்கிறது கஷ்டம், அதுதான் முதல்ல பேர் வச்சேன். அப்ப நான் என்னாச்சு, அந்த உலவாற்றலை காண்பதற்காக, இன்பத்தை அடைவதற்காக அளந்து போனேன். ஐயோ அயர்ந்து போனேன். பணம் அட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்லை. அருள் செய்யாய். இப்பதான் அவருக்கு புரியுது. நான் என்ன செஞ்சாலும் நல்லா புரிஞ்சுங்க, நம்ம என்ன செஞ்சாலும் பலன் அவன் தான் தர்றேன். நம்ம முயற்சி. இப்ப நீங்க இங்க இருந்து திருவண்ணாமலைக்கு போனீங்க, 10 நாளைக்கு சாமி கும்பிடணும். 10 நாள் தான் முடியும். 10 நாள் உள்ள போக முடிஞ்சதா, சாமி கும்பிட முடிஞ்சதா? போனி நீங்க இங்க இருந்து என்ன பண்ணுவீங்களோ அதுதான் அங்கேயும் போய் பண்ணீங்க. சாமி கும்பிட முடியல, உள்ள விடவே இல்லை. அவ்வளவு மழை. ராஜா கோயிலுக்குள்ள இடுப்பளவு தண்ணி நிக்குது. ஐயர் வெளியில வர முடியாம தண்ணிக்குள்ள தத்தளிக்கிறாரு. அதனால அவனுடைய அருள் வேணுங்க. நம்ம இங்க இருந்து போகலாம், ஆனா அவன் அருள் செய்யணும். எப்ப அதான் கிரேஸ் ஆஃப் காட் சொல்ற. கடவுளுடைய அருள் இல்லாம நீங்க எந்த காரியத்திலையும் ஜெயிக்க முடியாது. அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நானம முயற்சி பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், என்ன பண்ணாலும் ஜெயிக்காதுங்க, கஷ்டம்தான். அதை நான் அதை நல்லா அனுபவிச்சேன். அதான் அதுக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன் சொல்ல. ஞானோதயம் எனக்கு 40 வயசுல ஞானோதயம் ஏற்பட்டது. நம்ம முயற்சியினால ஒண்ணும் கிடையாது, அவங்களுடைய அருள்ல தான் நம்ம ஜெயிக்கணுங்கிறது. அந்த புத்தி எனக்கு 40 வயசு ஆச்சு எனக்கு கிடைக்கிறது. புத்தருக்கு 40 வயசுல ஞானோதயம். 20 வயசுல புறப்பட்டாரு. 20 வருஷம் அலைஞ்சாரு. அளந்து போனேங்கிற மாதிரி அளந்து போனார் அவரு. 40 வயசுல அவருக்கும் கிடைச்சது. அளந்து போனேன் அருள் செய். இப்ப கடைசியா பிரார்த்தனை பண்றாரு. இதான் பிரார்த்தனை. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்ப புத்தி வருது? கஷ்டப்பட்டோம்னா புத்தி வருது. நீங்க எல்லாருக்கும் எப்ப புத்தி வருது தெரியுமா? கஷ்டப்பட்டாதான் புத்தி வருது. கஷ்டப்படுறதுனா புத்தியே வராதுங்க. அளந்து போனே அருள் செய்யா. நான் கஷ்டப்பட்ட பிற்பாடு நீங்க அவன்கிட்ட பிரார்த்தனை பண்றீங்க. பிரார்த்தனை எப்ப பண்றாரு? அளந்து போனே அருள் செய்ய. இங்கதான் பிரார்த்தனை தெரியுதா? அளந்து போனேன் அருள் செய்ய. நீங்க ராமாயணத்தினோட அனுமன ராமதூதன் சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன சொன்னாங்க? அவன் லங்கைக்கு போறது தூதனா போனேன், ராமதூதனா போனாங்க. அவன் லங்கைக்கு போறது தூதனாவே போகல, அவன் உற்றனாத்தான் போனேன் சீதையை கண்டுபிடிக்க. ஆனா எப்ப தூதனானா, ராமன் சுக்ரீவனை நோக்கி போறேன். சுக்ரீவனை அனுமன் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இவன் யாரோ ஒற்றன்னு அவன் சுக்ரீவன் நினைக்கிறேன். அப்ப அனுமன் சொல்லுவேன், இல்லப்பா அவங்க ஏதோ இழந்து தேடி வர்றாங்க, பெரிய மகான்கள் மாதிரி இருக்கு, நான் பாத்துட்டு வரேன்னு ஒரு 12 வயசு பிராமண பையனா அப்படி எடுத்து அவங்க 2 பாதத்தை சொல்றேன். 2 பேருடைய பாதம் ராமலட்சுமனுடைய நடுப்பாதம். அப்போ ஒன்னு இவனுடையது, ஒன்னு அவனுடையது. அப்ப யார் அண்ணன் யார் தம்பின்னு தெரியாதனால அப்படி சொல்றேன். அப்ப ராமன் சொல்ற, தம்பி லட்சுமணா வந்திருப்போம். யாருன்னு தம்பி லட்சுமணான்னு சொன்னானே அவன் தான் தம்பின்னு தெரியும். அப்புறம் ராமன் திரும்பியும் தொட்டு வணங்கினேன். அப்புறம் இவனுடைய சரித்திரத்தை எல்லாம் சொன்னேன். சொன்ன உடனே இவனுடைய பேச்சை கேட்டு ராமன் ரொம்ப அயர்ந்து, என்ன அருமையா யாரு கூட சொல்லின்னு சொல்லுவேன். அவனுக்கு ஒரு பட்டம் கொடுக்குறாரு. இப்ப உங்களுக்கு பட்டம் கொடுத்தாருல திருவாசகத்துல, அது மாதிரி அவனுக்கு பட்டம் கொடுக்குறாரு. யாரு கூட சொல்லின்னு சொல்லுவேன். அப்படி அழகா பேசுறானே இவன் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் தான் அவனுடைய சரித்திரத்துல சொல்லுவேன். நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐய குறக்குறு கொண்டதென்றான். அப்படி அவன ராமன் பாராட்டினோட நான் சுக்ரீவன் தாப்பா பார்க்க வந்திருக்கேன். என்ன சுக்ரீவன் கூட்டிட்டு போனேன். சுக்ரீவன் தான் வந்தேன். அவன் அப்ப ஆஞ்சநேயர் சொல்றேன், ராமா நீ யாரு, அவன் யாரு? நீ பரம்பொருள். ஆனா அவன் சாதாரண ஆளு, அவனை பார்க்க நீ வரப்படாது, நான் அவனை உங்களை கூட்டியாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன். அவனை கூட்டான். அப்பதான் ஆஞ்சநேயனுடைய தகுதி அவனுக்கு தெரிஞ்சது. ராமனுக்கு இவனுடைய தகுதி தெரிஞ்சு அவன் ட்ரீட் பண்ண. அதனால எப்ப தரம் அறியணுங்க. இவன் கூட்டிட்டு போயிருக்கான் சுக்ரீவன். ஆனா அதுக்காக இங்க வந்திருக்காங்க. ஆனா போகல, கூட்டிட்டு போகல. நீ இரு, நான் கூட்டியா அவனை கூட்டிய வந்தேன். அவங்கிட்ட வந்தேன், சுக்ரீவனுடைய தூதனா தான் வந்தேன். இப்ப போறவங்க யாரு தூதனா போனேன்? ராமனுடைய தூதனா போனேன். அதனால அவன் ராமதூதனானது இந்த இடத்துலதான். ராமதூதனானது இந்த இடத்துல. இப்ப நீங்க சாப்பாடு போடுறீங்க, நம்ம எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம். ஆட்சியை பார்த்து நீ வணக்கம் பசி நீ சாப்பிடு அப்படின்னா நான் ஏற்கனவே சாப்பிட்டேன். எப்ப பலகாரம் பண்றதே தெரியுதா? அப்ப அவன் எப்ப சாப்பிட்டா? நம்மளோட உட்காந்து சாப்பிட்டா, நம்மளோட உட்காந்து பேருக்கு சாப்பிடுவோம். ஆனா அவன் ஏற்கனவே சாப்பிட்டாச்சு. புரிஞ்சுட்டீங்களா? அப்ப எப்ப சாப்பிட்டானா முன்னாலே சாப்பிட்டாச்சு. அதே மாதிரி ராமதூதனா லங்கைக்கு போற போது அவன் ஆகல, இப்பவே ஆயிட்டான்.
அதான் நான் என்னுடைய புத்தகத்தில் நுட்பமா எழுதியிருக்கேன். இதான் நீங்க படிக்கிறவங்க நுட்பமா புரிஞ்சுக்கணும் ராமதூதனாக. ஆனா அதே மாதிரி அளந்து போனேன், கஷ்டப்பட்டு நான் ஈடுபட்டு போனேன், தெரியுதா? நார் நாரா போனேன், அளந்து போனேன். அருள் செய்யாய். இப்பதான் புத்தி வந்து கேட்கிறாரு, தெரியுதா? இந்த அந்த அருள் செய்யாய்க்கு ஏற்கனவே சொன்ன அருள் செய்யாய்க்கு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? இப்ப புத்தி வந்து இப்பதான் பிரார்த்தனை செய்யறாரு. நீங்க அருள் செய்யான்னு கேட்கிற போதே பிரார்த்தனை ஆயிருது. இல்லைன்னா பிரார்த்தனை அம்மா பசிக்குது அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு பசி வந்துருச்சு அர்த்தம், தெரியுதா? அதனால அது சொல்லணும். தாய்க்கு சொல்ல வேண்டாம், தாய்க்கு தெரிஞ்சுக்க நேரம் பசி வந்துருக்க பிள்ளைக்கு, அதான் பால் நினைந்து ஊட்டும் அப்படின்னா. தாய் வந்து இப்ப பசி வந்திருக்குன்னு அவளா நினைச்சு பிள்ளைக்கு பால் ஊட்டுவா. ஆனா பிள்ளைக்கு பசி வந்துருச்சுன்னா அது சொல்லணும். அதே மாதிரி இப்ப இவர் சொல்றாரு, என்ன அளந்து போனே அப்படின்னு கஷ்டத்தை சொல்றாரு, அருள் செய்யார். இப்ப பிரார்த்தனை பண்ற. இப்ப பிரார்த்தனைங்கிற கேந்திரமா பேர் இப்படி வச்சாரு, இப்பதான் பிரார்த்தனை பண்றாரு. இந்த வார்த்தை தான் பிரார்த்தனை வார்த்தை, அருள் செய்யாய். ஆர்வம் கூற அடியேற்கே. ஆர்வம், எனக்கு ஆர்வம் வரணும்ப்பா. எனக்கு பிரார்த்தனை பண்றதுக்கு ஆர்வம் வரும், தாகம் வரும். சரி, என்ன மழை பெஞ்சாலும் நாங்க நடந்துருவோமே காசிக்கு போறது, மழை கொட்டு கொட்டு கொட்டும், நாங்க வாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கோம். அது என்ன பண்ண, கொஞ்ச நேரம் தான் கஷ்டமா இருக்கும். அப்புறம் அப்ப இந்த ஆர்வம் தாகம், காசிக்கு நடந்து போகணும் அப்படிங்கிற தாகம். நீங்க திருவண்ணாமலைக்கு போகணுங்கிற தாகத்துல இந்த மலையில போனீங்க, அங்க போய் பாத்திய ஆர்வம் இருக்கும். அதுதான் அர்ஜுன் சொல்றேன். அர்ஜுன தாகம், URGE அர்ஜுன் ஒரு வார்த்தை இங்கிலீஷ் உண்டு. அதுக்கு தாகம்னு. தாகம் இருந்தா தான் தண்ணி குடிக்கலாம். தாகம் இல்லாம நீங்க என்ன குடிச்சாலும் குடிக்க முடியாது. பசி இல்லாம சாப்பிட முடியாது, தாகம் இல்லாம குடிக்க முடியாது, தூக்கம் வராம தூங்க முடியாது. அதெல்லாம் இயல்பு. அது மாதிரி ஆர்வம்ங்கிறது இயல்பு. எனக்கு அந்த இயல்பு இல்லையே. ஆர்வம் கூட அடியே, எனக்கு ஆர்வம் நிறைய வரணுமே, அதை நீ செய்யணுமே. நான் உன்னை பிரார்த்தனை பண்றேன், அருள் செய்யணும் உன்னை பிரார்த்தனை பண்றேன். ஆனா எனக்கு ஆர்வம் வேணும்ல. ஆர்வம் இல்லைன்னா பிரார்த்தனை விடிய காலம் 3 மணி வரைக்கும் நான் பிரார்த்தனை பண்ணேன்னா எவ்வளவு ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம பண்ணி யோசிச்சு பாருங்க. இல்லைன்னா சாதம் படிச்சோன்னா தூங்கிடுறாள். ஆர்வம் கூட அடியேற்கே, எனக்கு நீ ஆர்வத்தை தா. அடியார் சிலரும் அருள் பெற்றார் ஆர்வம் கூற ஆவமே முடையார் பிணத்தில் முடிவின்றி முனிவால் அடியேன் மூக்கின்றேன் கடியேன் உடைய கடுவினையை களைந்தொன் கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாதுருக அருளாய். அடியார் சில உன் அருள் பெற்றார். அதனால தெரியுது, நம்ம எவ்வளவோ அடியார்களை பாக்குறோம். அடியார்கள்ங்கிறதுக்காக அவங்க எல்லாம் அருள் பெற்றவர்கள் இல்ல, தெரிஞ்சுங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? அடியார்கள் பூரா அருள் பெற்றவர்கள் இல்ல, அடியார் சிலர் உன் அருள் பெற்றார். எவ்வளவு நுட்பமா பாடுறது அந்த இடத்துல. இதெல்லாம் ரொம்ப நுட்பமான வரிகள். நம்ம ஏதோ அடியார்கள் பூரா அருள் பெற்றால் கிடையாது. அடியார் சிலர் உன் அருள் பெற்றார். அப்ப எல்லா அடியாரும் அருள் பெறது இல்ல, அடியார ஆகலாம். சாப்பிடுறேன், சாப்பிடவனுக்கெல்லாம் பசி தீர்றது இல்ல. எல்லாரும் மனு சாப்பிடுறேன், மனு சாப்பிட்டக்கா நோய் தீர்றது இல்ல, தெரிஞ்சுட்டீங்களா? சிலருக்கு தான் தீரும், சிலருக்கு தான் தீரும். இப்ப எனக்கெல்லாம் எந்த மருந்து கொடுத்தாலும் தீரும், எந்த மருந்து சாப்பிட்டாலும் வியாதி தீரும். காரணம் என்ன? உடம்பு அப்படி வச்சிருக்கேன். பர்ஃபெக்டா உடம்பு வச்சிருந்தா எந்த மருந்து உடனே கேட்டுருதா. அதனால உண்மையான அடியார்கள் சில பேர் தான் உன் அருள் பெற்றார். இதெல்லாம் ரொம்ப குறிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வரிகள். அடியார் சிலரும் அருள் பெற்றார். அடியார்கள் பூரா அருள் பெறுறது இல்ல, நல்லா தெரிஞ்சுங்க. அடியார்கள் பூரா அருள் பெறுறது இல்ல. ஆமா, நம்ம திருநாவுக்கரசர் சமாதானத்துக்கு போயிட்டாரு, திரும்பி வந்தாரு. திரும்பி வந்தாருன்னா உத்தரவுடைய சிவன் பாடினாரு. அவங்க அக்கா திலகவதியார் ஊதி பூசினா, திலகவதியா திருநீர் அளிப்ப அப்படி. திலகவதியார் தான் ஸ்பரிசம் பண்ணி திருநீர் விட்டு அவனை சிவனடியார் ஆக்கணும். அடியார் ஆயிட்டாரு. ஆனா அக்கா ஊதி பூசினா ஸ்பரிசம் பண்ணி அடியார் ஆயிட்டாரு. பாட ஆரம்பிச்சாரு. கூற்றாயினவாறு விளக்ககளீர் கொடுமை பல செய்தன நான் அறியே ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதன் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடைக்கி முடக்கிட ஆற்றேன் அடியேன். இதுதான் அந்த கஷ்டம்.
இந்த கஷ்டப்பட்ட இருக்குல்ல. அப்ப இப்ப அக்கா யூஸ்னா வியாதி இருந்துச்சு. ஆனா அடியார் ஆயிட்டாரு. அடியார் ஆயிட்டதுக்காக சிவனுடைய அருள் கிடைச்சிட்டா? அது யாரா யோசிச்சு போத்தீங்களா? அருள் கிடைச்சிருச்சா? அடியார் ஆயிட்டாரு, அவருடைய வியாதி இருந்துச்சு. ஆனா பகவானுடைய அருள் கிடைச்சதா அவருக்கு? பகவான் அவரை மன்னிச்சுட்டாரா, ஏத்துக்கிட்டாரா, அருள் கிடைச்சா? அதை டெஸ்ட் பண்றாரு. எங்க பெண்ணாடத்துக்கு போனாரு. பெண்ணாடத்துக்கு போனோட அங்க பார்த்தா சிவன் மாட கோயில், அங்க உட்காந்துருக்காரு சிவன். கேக்குறாரு, அப்பா நீ என்னை ஏத்துக்கிட்டியா, எனக்கு அருள் செஞ்சிட்டியா, அதை இப்ப எனக்கு சொல்லணும், ராத்திரிக்கு எனக்கு சொல்லணும். நான் இங்க படுத்துக்குவேன், கும்பிட்டேன். நாளை காலம் நான் எந்திரிக்கிறோம், என் தோல்ல உடைய சூலத்தை பொறிக்கணும். சூலம் என் மேல் பொறி நேவு கொண்டு தூங்கானை மாட சுழற் கொழுந்தே. சூலம் என் மேல் பொறிங்கிறாரு. நீ என்னை மன்னிச்சது உண்மையானால், என்னை ஏற்றுக்கொண்டது உண்மையானால், எனக்கு நீ அருள் செய்தது உண்மையானால், நீ என்ன செய்யணும்? பொன்னார் திருவடிக்கு ஒன்று ஒன்று விண்ணப்பம். இதுதான் ஒரு விண்ணப்பம். போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சையுண்டேல் மின்னாரும் சூலம் என் மேல் பொறி நேவு கொண்டல். துன்னார் கடந்தேன்னா அந்த கடம், அந்த ஒரு பெண்ணாலும் துன்னார் கடந்தையுள் தூங்கானை மாளத் துடற்கொழுந்தே என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டுங்கிறாரு. நாளை காலம் எந்திரிக்கிறோம், சூழல் நீ பொறிச்சிருக்கணும் அடையாளம். நீ பொறிக்காம இருந்தா நான் நாளை காலம் செத்து போயிருங்கிறாரு. நாளை காலம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அதான் அல்டிமேட்டம் பேரு. அல்டிமேட்டம்னா கடைசி. அதான் ஒரு விண்ணப்பம் சொல்றேன். காலையில எனக்கு சூலம் பொறிக்கும்னாரு. மறுநாள் காலை எந்திரிச்சு பாக்குறாரு, சூலமும் பொறிச்சிருக்கு, நந்தியும் பொறிச்சிருக்குங்க. சிவருமானுடைய சொன்ன நந்தி, சிவருமானுடைய சூலம் ரெண்டையும் பொறிச்சிருக்கு. இப்ப பாத்தீங்களா, அதான் அந்த கிரேஸ் அருள் செய்தார். அதான் சிலரும் அருள் பெற்று, இது வரைக்கும் அவர் அருள் பெற்ற தெரியல, இப்பதான் அவருக்கு தெரியுது, அவருக்கே தெரியுது. அதனால நமக்கு அருள் பெற்றிருக்கோங்கிறது நமக்கு எப்படி தெரியும்னா, நம்ம வாழ்க்கையில புரிஞ்சுக்கலாம் நம்ம கடவுளுடைய அருள் இருக்கு அப்படின்னு. சிலரும் அருள் பெற்ற அடியார் சிலரும் அருள் பெற்றார் ஆர்வம் கூற யானவம். எனக்கு ஆர்வம் வந்துருச்சு, ஆனா யானவமே உடையார் பிணத்தின் முடிவின்றி முனிவார் அடியேன் மூக்கின். உடையார் பிணத்தின் முடிவின்றி, பிணம் பிணத்தினுடைய முடை நாட்டம், அது ஒரு நாட்டம் இருக்குது. பிணத்துக்கிட்டே போக முடியாது. நாட்டத்திலேயே அதிகமான நாட்டம் முடை நாட்டம். முடை நாட்டம்னா பிண நாட்டம்னு அர்த்தம். பிண நாட்டம் ரொம்ப மோசமான நாட்டம். அதுக்கிட்ட பேர் வேலை பார்க்குறேன், அது வேற விஷயம். இந்த டாக்டர் வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. டாக்டர்லாம் இந்த நேரத்துக்குள்ளே இருக்கணும். நான் ஆஸ்பத்திரிக்குள்ளே போக மாட்டேன், ஓடி வந்தது. அந்த மருந்து வாசம், அங்கே இருக்க வாசம், அதான் பெரிய, அதான் நரகம் தெரியுதா. டாக்டர்கள்லாம் சம்பாதிக்கிறா, ஆனா நரகத்துக்குள்ள போய் சம்பாதிக்கிறா. இந்த புள்ள சொன்னிச்சு, நான் டாக்டர் படிக்க வேண்டாப்ப, வேற படி இதெல்லாம் வேண்டாம், டாக்டர்ல வேண்டாம் படிங்க. உடையார் பிணத்தின் முடிவின்றி முனிவார் அடியேன் மூக்கின்றேன். இது ஒரு அருமையான கருத்து சொல்றார், உலகில் கருத்து. முனிவால் அடியேன் மூக்கின்றேன். மூப்புனா வயசாகுது, வயசாகிறதுனால மூப்பு வந்துருச்சு நம்ம நினைக்கிறோம். மூப்புனா கழட்டுத்தன்மை. வயசாகிறதுனால மூப்பு வர்றதில்ல. சில பேர் நான் 97 வயசுக்கு எப்படி இருக்கேன், ஒருத்தர் 106 வயசுக்கு எப்படி இருந்தாரு. அதனால அமெரிக்காக்கெல்லாம் போயிட்டு இருந்தாரு. அதனால வயசுனால மூப்பு இல்ல. மூப்புங்கிறது எப்ப தெரியுமா, கோவத்தினால மூப்புங்கிறாரு. ஒருத்தனுக்கு எப்ப மூப்பு வரும்னா கோவம் வரும். நீங்க அடிக்கடி கோவப்பட்டீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு தன்னால மூப்பு வந்துடும். யாருக்கெல்லாம் மூப்பு வரலைன்னா, யாருக்கெல்லாம் கோவம் வரலையோ அவங்களுக்கெல்லாம் மூப்பு. அதனால கோவத்தை கட்டுப்படுத்த. அதனால அந்த காலம் சொன்னேன், கோவத்தை கட்டுப்படுத்து, கோவத்தை கட்டுப்படுத்து அப்படின்னு சொன்னேன். கோவம் கூடாது. ஏன்னா கோவத்தோட உள்ளவனுக்கானே அவனோட யாரும் ஏற மாட்டா. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லின, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லினான்னு அர்த்தம். ஈரம் கொல்லிமை வண்ணார்களை, ஈரத்தை காய வைப்பேன், அதனால ஈரம் கொல்லி. இது சேர்ந்தாரை கொல்லி. யாரெல்லாம் அவனோட சேர்றானோ, கோபக்காரங்கிட்ட சேர்ந்தவெல்லாம் விலகிடுவேன். ஏன் போய நீனாச்சு விடுவேன். டிரைவர் ஒரு நாளைக்கு சாவியை தூக்கி கொடுப்பேன். உங்களுடைய இவன் வேலை வைப்பேன், மனுஷன் வேலை வைப்பானா. சமயக்காரன் உனக்கு சோறு போட்டதே பாமையான்னு போயிடுவேன், அகப்பே போட்டு போயிடுவேன். பொண்டாட்டியே ஒரு நாளைக்கு நீனாச்சும் ஆச்சு நான் போறேன்னு போயிடுவேன் ஆத்தா வீட்டுக்கு. பிள்ளைகள்லாம் சொல்லுவேன், நாங்க ஹாஸ்டல்லே இருந்துடுறோம், இங்க வரல இன்னுமே அப்படி. சேர்ந்தாரை கொல்லி, இங்க யாரையும் சேர சும்மா திச்சிக்கிட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருந்தா அப்ப அது யாரையும் சேர விட. சேர்ந்தாரை கொல்லி சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு சொல்றேன் சார். அதனால நீ சினத்தை விடு. சினத்தால் தான் முனிவால், முனிவுனா சினம், முனிவால் அடியேன் மூக்கின்றேன். நான் எப்படி மூப்படைஞ்சேன் தெரியுமா, முனிவுனாலதான், கோபத்தினாலதான் அப்படின்னு சொல்றேன். அதனால கோபம் அடையக்கூடாது. கோபத்தை ஏண்ட வரைக்கும் விட்டுறணும்.
இப்படிதான் நம்ம இளமையாவே இருப்போம் அப்படிங்கிற ஒரு அருமையான கருத்து சொல்லியிருக்காரு. இது நான் எல்லா இடத்துலையும் சொல்லுவேன். நீவால் அடியேன் முக்கின்றேன் கடியேனுடைய கடுவினையை களைந்து. நான் ரொம்ப மோசமான கடுமையான ஆளு, அது வினையும் கடுமையான வினை. எப்படி நானும் கடுமையான ஆளு, எப்படி வினைய கடுமையான வினை. ஆமா, ரொம்ப சில பேர் சொல்றேன், சார் நீங்களும் மோசமான ஆளு, உங்க வீடு ரொம்ப மோசமா இருக்கு சார். நீங்களும் மோசமான ஆளு, உங்க வீடு மோசமா இருக்கு சார் அப்படின்னா. ஏன்னா சில ஹோட்டல் பார்த்தாலும் ஜெயிக்கல, அங்க பண்ணிருக்க பலாரமும் ஜெயிக்கலங்க. நீங்க அதான் 2 அடைமொழி, 2 அடைமொழி போட்டாலே அதுக்கு பவர் ஜாஸ்தி. கடியேனுடைய கடுவினையினாரு, நானே மோசமான ஆளு, கடுமையான ஆளு, என்னுடைய அல்ல வினை அதை விட கடுமையான வினை. களைந்து உன் கருணை கடல் போங்க, அதை களைஞ்சிடணும். களைந்து இப்ப அரிசி களையிறீல, அரிசி இப்ப அப்படியே வாங்கி கடையில வாங்கி உரையில போடுறேன். பழமொழிய கடையில வாங்கி உரையில களையிறதெல்லாம் இல்லைங்க, அப்படி போடுறேன். சாமிக்கு நாங்க திருச்செந்தூர்ல சண்மார்ச்சனை பண்ணோம். 6 பிரசாதம் கொண்டு வந்து வச்சாரு. ஒரு பிரசாதம் வாங்கிக்கணும், அம்மனே கல் கிடக்கு. இதுக்கு 6000 ரூபாய், அம்மன்லயும் கல் கிடக்கு. ஒரு பிரசாதம் வாங்கிக்கல. ஐயரை கூப்பிட்டீங்க, என்ன அது என்ன அம்புடு, சாமிக்கு வைக்கிறதானுங்கிறாரு. சாமிக்கு வைக்கிறதாரு, அது எதுக்கு கல்லெல்லாம் புறக்கணுங்கிறாயாவே. ஏங்க கல்லெல்லாம் புறக்க மாட்டேங்க, சாமிக்கு வைக்கிறதுக்கு எதுக்கு கல்லெல்லாம் புறக்கிறீங்க? சாமி என்ன சாப்பிடுதா? ஆனா சாமி சாப்பிட நாங்க சாப்பிட முடியலையா, என்னையா இது இப்படி பண்ணிக்க அப்படின்னு நான் சொல்றேங்க. சாமி கேட்க, அதனால அதான் செம்மையா செய்யணுங்க. சாமிக்கே எப்படி பண்றான்ல, அப்புறம் மக்களுக்கு எப்படி பண்ணுவாங்க? கடியேனுடைய கடுவினையே, ஆனே கடியவன், அதுல வினை வேற, அதை வேற கடுவினையை களைந்து உன் கடல் களையணும். அத களைன்னு சொல்றான் பாருங்க. நெல்லுக்கு பக்கத்துல புல் இருக்கு, அதுக்கு பேர் என்ன? களை. புல்லுன்னு சொல்ல மாட்டேன். வாங்கடா புல்லு பிடுங்க சொல்லவே மாட்டானே, வாங்கடா களை எடுக்க அப்படிதான் சொல்லுவேன். பொம்பளை கூட, படிக்காத பொம்பளை கூட, வாங்க களை எடுக்க போறோம். நாங்க, நீங்க எங்கம்மா புரியும், நாங்க களை எடுக்க போறோம். புல்லு புடுங்க போறோம் சொல்றாளா பத்தியலா? சொல்லுது புல்லு புடுங்க வேண்டிய ஐட்டம் இல்ல, எங்கெங்கயோ புல்லு இருக்கு, அதெல்லாம் பிடிங்கிட்டு இருக்கோம். நெல்லுக்கு பக்கத்துல இருக்க புல்லு தான் களை. நல்லா தெரிஞ்சுங்க, 2க்குள்ள வித்தியாசம். நெல்லுக்கு பக்கத்துல இருக்க புல்லு தான் களைய ஒழிய, வீதியில உடைச்சிருக்குது. சில தோட்டத்துல புல்லே உடைச்சிருக்கேன், அதை போய் பிடுங்கலாமா? அதுல ஒருத்தர் மாடை விட்டு மேய விடுக்குங்க, அது வளர்த்தவங்க. என்னையா அது, என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு புல் எடுத்துக்க, இல்லைன்னா மாடு விடுறிய, ஏன்டா இங்க விடுறது? பின்ன இங்கதானே புல்லு இருக்குங்கிறானே, அது இங்கதானே புல்லு இருக்குங்கிற. புல்லு அதை களையிற புல்லு இல்ல, அது வளர்க்கிற புல்லு. நெல்லுக்கு பக்கத்துல இருந்தா அது புல்லு இல்ல, அதுக்கு பேர் களை. நீ இந்த களையணுங்கிற அந்த வார்த்தையை பத்திலாம், நீங்க வார்த்தை பிரயோகத்துலதான் பயிற்சி இருக்கு. கவிதைங்கிறது எங்க இருக்கேன்னா வார்த்தையில தான் இருக்கு. அதனால களைந்து கடுவினையே, நானே கடியவன். முதல்ல என்ன ஒழுங்குபடுத்தணும், அப்புறம் என்னுடைய கடுவினையை களையணும். களைந்து உன் கருணை கடல் பொங்க, கருணை பொங்கணும். அப்பதான் சில பேருக்கு பொங்கி போடணுங்க, சும்மா வடிச்சு போட்டா ஆகாது. வடிச்சு போடுறதுக்கும் பொங்கி போடுறதுக்கும் வித்தியாசம் தெரியுதா? வடிச்சு போடுறதுங்கிறது கொஞ்சமா போடுறது, பொங்கி போடுறதுங்க கொஞ்சம் பொங்கி போடுங்களா அப்படின்னு பெரிய பானை வச்சு பொங்குவாங்க, ஆளி போட்டுக்கலாம. இவ்வளவு பெரிய அகப்பே இருக்குங்க. நீங்க அரிசி சோறு போடுற பத்திரிக்கை சிலருக்கு இலை பூரா சோறு போடுவேன், ஒரு பெரிய இலை பூரா சோறு போடுவேன். நான் பார்த்தா என்ன இப்படி எழுதி போடுறேன், நமக்கு அது 10 நாளைக்கு சாப்பிட்டுருவோம், ஒரே ஆளா போய் சாப்பிட்டுருவாங்க. அதான் பொங்குறது. கருணை கடல் பொங்க. இப்ப பாருங்க, கடல் பொங்குனுச்சு ஊத்தியலா, எவ்வளவு பொங்குனுச்சு காட்டுறாங்க. 14 அடிக்கு எந்திரிச்சிருச்சே கடல். சும்மா அரை அடி எந்திரிக்கிற கடல்லாம் 14 அடி எந்திரிச்சது. இப்போ டிவியில காட்டினேன். கடல் பொங்க, கருணை கடல் பொங்கணும். அப்பதான் நான் கடியவன், என்னுடைய கடுவினை இதையெல்லாம் களையணும். களையிறதுன்னா அவ்வளவு கடல் பொங்கணும், கருணை கடல் பொங்க. இதான் பிரார்த்தனை. பார்த்தீங்களா? பிரார்த்தனை சும்மா பிரார்த்தனை இல்லை, கருணை கடல் பொங்க உடையாய் அடியேன் உள்ளத்தே ஓவாதுருக அருளாய். நீ எங்கிட்ட கருணை கடல் பொங்கணும், எனக்கு அன்பு பெருகணும், பக்தி உருகணும், நீ எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு. அருளார் அமுத பெருங்கடல் வாய் அடியாரெல்லாம் முக்கழுந்த அடியார் அமுத பெருங்கடல் வாய். அது கடல், கருணைக்கடல், அமுதக்கடல், அருட்கடல், அது பொங்குது. அப்ப அதுல அடியாரெல்லாம் புக்கழுந்த, அந்த கடலை போய் அவங்க எல்லாம் புகுந்து அழுந்துறாங்க. அப்படியே அதை திளைக்கிறாங்க அடியார்கள் எல்லாம்.
இருளாராக்கை இது பொறுத்தே இச்சேன்கண்ட. அவன் அருள்ல கிடக்க, நான் இருள்ல கிடக்க. எனக்கு வித்தியாசம். அடியார்களெல்லாம் அருள்ல கிடக்க, புக்க அழிஞ்சிட்டேன், உள்ள போய்க்கிட்டேன் அருள்ல. ஆனா நான் என்ன செய்ய, இருளாராக்கை இது பொறுத்து என் உடம்பே அதான் கடியேன் கடுவினேன். அதனால இருள் நிறைந்த உடம்பு இந்த யாக்கை இது பொறுத்தே எய்த்தேன்கண்டாய் எம்மானே. நான் இதோட ரொம்ப இதோட கிடந்து அலப்படுறேன், நான் கஷ்டப்படுறேன். என்ன ஒளி இல்லாத யாக்க, இருள் நிறைந்த யாக்க உடம்பு, இதுல நான் கஷ்டப்படுறேன். இது பொறுத்தே எய்த்தேன்கண்டாய் எம்மானே. இதை பொறுத்துக்கு இருக்கிறதே பெரிய காரியம். எச்சு போனா மருளார் மனத்தோர் உண்மத்தன் வருமாள் என்று இங்க கண்டா. என்ன பார்த்தா எல்லாரும் ஒரு உண்மத்தம் வரேன், நானே பித்து பிடிச்ச மாதிரி இருக்கேன். பித்தா பிறை சூடி பாடினார்ல, பகவானே பித்தான்னு பாடினாரு, நான் அதோட பித்தேன். என்ன பார்த்தா உண்மத்தன். உண்மத்தன் என்ன, பைத்தியக்காரன் அர்த்தம். உண்மத்தன்னா பைத்திய. நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி தர்றேன். என்னை இங்க எனக்கு கண்டா. என்ன அப்படித்தான் நீ பார்த்திருப்ப. என்ன பார்த்தா ஒரு உண்மத்தன் மாதிரி தான் இருக்கும். என்ன பார்த்தா விரலா வண்ணம் மெய்யன்பை உடையாய் பெற நான் வேண்டுமே. நான் உன்னுடைய அந்த அஞ்சாத வண்ணம், நான் எதுக்கு அஞ்சப்படாது, அஞ்சாத வண்ணம் உன்னுடைய மெய்யன்பை நான் பெறணும். அதுக்கு நீ அருள் புரியணும். உன்னுடைய மெய்யன்பை நான் பெற வேண்டும். அதான் பிரார்த்தனை. வேண்டும் வேண்டும் மெய்யடியால். இந்த வேண்டும் வேண்டும் 2 தடவை சொல்ல பாருங்க. 2 தடவை சொன்னா அதுக்கு எம்பசைஸ் பண்றது, எம்பசைஸ் அழுத்தம் சொல்லுது. இப்ப சில சுவிட்ச 2 தடவை அழுத்தினா தான் எரியுவேங்க. இங்கேயே ஒரு தடவை போட்டா எரிய மாட்டேங்குது, 2ஆம் தடவை போட்டு அழுத்த வேண்டியிருக்கு. அப்படி அப்ப அது மாதிரி வேண்டும் வேண்டும் 2 தடவை சொன்னா வேண்டும் வேண்டும். மாண்டார் மாண்டார் நீ இனி மாழ்வார் தொழில் செய்ய வேண்டா வேண்டாம். ராமாயணத்துல மாரிசனை பார்த்து ராவணன் சொல்றான், டே போடா போய் பொன்மான ஆடுறா, நான் சீதையை தூக்க பண்ணேன். அவங்க சொல்றான், அட என்ன அது உனக்கு என்ன புத்தி போச்சா, எனக்கு புத்தி போய் பிறண்டு போச்சா உனக்கு. மாண்டார் மாண்டார் நீ மாழ்வார் தொழில் செய்ய வேண்டா வேண்டாம. ரொம்ப அதான் சொல்லுவேன், இனிமே அந்த வேலையை செய்யறானே. ஏன்னா அந்த மாதிரி ராமனை எடுத்து போனவெல்லாம் மாண்டார், நீ இனிமே செய்ய வேண்டாம். அப்ப 2 தடவை சொல்றேன். ஏன் சொல்ற, எம்பசைஸ், அதை வலியுறுத்தி சொல்றேன்னா, டேய் போகாதரா போகாதரா அப்படின்னா என்ன அர்த்தம், போகப்படான்னு அர்த்தம். உள்ள போறேன், டேய் அங்க போகாத போகாதரா, டேய் அங்க போகாதே அப்படி சொன்னா அதுக்கு வலியுறுத்தம் இல்ல. டேய் அங்க போகாதரா, இதை பண்ணாதரா, அது கேட்க மாட்டேன். டேய் போகாதரா போகாதரா, டேய் போகாதரா அங்க போகிறோம் எத்தனை சொல்லிடுவேன். இப்ப கத்திரிக்காய் விற்கிறவ கத்திரிக்காய் போயிட்டா, யாரா வாங்குவானா, கத்திரிக்காய் 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 ஒத்தனை கத்தினத நம்மள கூப்பிட, கத்திரிக்காய் 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 ஒத்தனை கூப்பிடும். அப்பதான் எம்பசைஸ் பண்ணு பேரு, கூவுறதுன்னு பேரு. அத்தங்க வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என்ன நான் வேண்டேன். அதான் பிரார்த்தனை. வேண்டுதல் தானே பிரார்த்தனை, வேண்டுதல் தான் பிரார்த்தனை. வேண்டும் வேண்டும்ங்கிறார். ஒரு தடவை இல்ல 2 தடவை சொல்றாரு. வேண்டும் வேண்டும் மெய்யடியார் உள்ளே விரும்பி என்னை அருளால் ஆண்டாய், நீ அடியார்களுக்குள்ள என்னை சேர்த்து ஆண்டாய். அடியேன் இடர்களைந்த அமுதே, என்னுடைய கஷ்டத்தை நீக்கின அமுதே, அருமா மணிமுத்தே, முத்துல ரொம்ப சிறப்பு மணிமுத்துக்க. தூண்டா விளக்கின் சுடரணையா, விளக்கல தூண்டா விளக்குன்னு அது ஒரு விளக்கம், எப்போது எரிஞ்சிட்டே இருக்கும். தூண்டா விளக்கு எப்போது, தூண்டா விளக்கின் சுடரணையா, நல்ல விளக்கங்களுடைய சுடரே. தொண்டை நேர்க்கும் உண்டாங்குள் வேண்டாதொன்றும் வேண்டாது மிக்க அன்பு. தொண்டை நேர்க்கும் உண்டாங்குள் வேண்டாதொன்றும் வேண்டாது, எனக்கு வேண்டாதெல்லாம் வேண்டாம் இல்ல, எனக்கு வேண்டியதான் நீ தரப்பட. அதான் எனக்கு என்ன செய்ய வேணும் அப்படின்னு உனக்கே தெரியுமில்ல அப்படின்னு படுறாள்ல. அதனால நீயாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நன்னாங்கிறார். யானும் அதுவே வேண்டி, நான் என்ன வேண்டும் அதுதான் நீ எனக்கு தரப்பட. வேண்டாதொன்றும் வேண்டாது, எனக்கு என்ன வேண்டாமோ அதெல்லாம் வேண்டல. மிக்க அன்பே மேவுது, நான் என்ன விரும்புறேன், மிக்க அன்பு, உன்னுடைய அதிகமான அன்பு எனக்கு தேவை. அதான் பிரார்த்தனை. மிக்க அன்பே வேண்டுதல் மேவுகவே. மேவும் உண்டன் அடியாருள் விரும்பி யானும் மெய்மையே. நான் உன்னுடைய அடியார்கள் எவ்வளவு இருக்கு, மேவும் உண்டன் அடியாருள், உன்னோட பக்கத்துல எவ்வளவோ அடியார்கள் இருக்கான். அதுல யானும் மெய்மையை காவி சேரும் கயற்கண்ணால் பங்கா உண்டன் கருணையினால். பார்வதி தேவிக்கு பக்கத்தில் இருக்கவனே, அவளை பங்கிலே உடையவனே, உன் கருணையினால் பாவியர்க்கும் உண்டாமோ, எனக்கும் உன்னுடைய கருணை எனக்கு மெய்மை எனக்கு கிடைக்குமா. பரமானந்த பழங்கடல் சேர்ந்து ஆவி ஆக்கை யான் எனது என்று யாதும் இன்றி அறுதலேன். அப்ப உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்கணும், நான் பிரார்த்தனை பண்றேன். அதுக்கு என்ன செய்யணும், சிலது அத்து போகணும்,
சில வீட்டு எழுதிப்பட்டிருப்பேன் அந்த காலத்துல மூட்டை பூச்சி அத்து பூச்சின்னு எழுதிப்பேன். பாத்திருக்கீங்களா? அந்த காலத்துல மூட்டை பூச்சி ரொம்ப இருந்தது, இப்பெல்லாம் கிடையாது. மூட்டை பூச்சி இப்ப கிடையாது. அந்த காலத்துல மூட்டை பூச்சி ரொம்ப இருந்துச்சு. அதுக்கு என்ன சொன்னாங்க, வீட்டுல எழுதி போடுங்க மூட்டை பூச்சி அத்து பூச்சி எழுதி போடுங்க, மூட்டை பூச்சி போயிருங்க. ரொம்ப பேர் வீட்டுக்குள்ள எழுதி போட்டாங்க மூட்டை பூச்சி அத்து பூச்சி, உள்ளோடிக்கு அத்தே போச்சு. அறவே அறவே அப்படிங்கிறாம அறவே தீர்ந்து, உனக்கு வியாதி எப்படி அறவே தீர்ந்துச்சா அப்படின்னு. ஏண்டா நீ படிச்சா? நான் அறவே படிக்கிறதா இருக்கிறேன். அறவேனா ஒண்ணுமில்லை. அதனால ஆவி யாக்கை யான் எனது என்று யாதுமின்றி அறுதலே. இவ்வளவு அறுந்து போகணும். இவ்வளவு அறுந்து போனாத்தான், இவ்வளவையும் கலைஞ்சாத்தான் நமக்கு அவனுடைய திருவடியை அடையலாம், அவனுடைய திருவடி பேரு கிடைக்கும். ஆவி முதல்ல ஆவி உயிர், யாக்க உடம்பு, யான் எனது அதான் இருமாப்பு ஆணவம், யான் எனது இருமாப்பு என்று யாதுமின்றி அறுதலே. இதெல்லாம் போயிடணும். உயிரை பத்தி உடம்பை பத்தி யான் எனது என்ற ஆணவம் எல்லாம் போயிடும். இதெல்லாம் அத்து போனாத்தான் உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்கும். அதை எனக்கு அருள் புரிவாயாக. அறவே பெற்றார் நின்னன்பர் எல்லாம் முழுமையா பெற்றுட்டாங்க. அறவே பெற்றான்னு தான் முழுமையா பெற்றார் நின் நண்பர்கள். அந்தம் இன்றி அகம் நெகவும் புறமே கிடந்து புலினாய். நான் என்ன செஞ்சேன்? அவெல்லாம் அகமே நெகிழ்ந்தார்கள், நான் புறமே கிடந்து, நான் புறத்தே கிடக்கிறேன். புலினாயேன் புலம்புகின்றேன் உடையார். அவங்கெல்லாம் அறவே பெற்றார்களுடைய அன்பை, அதனால உள்ள வந்துட்டாங்க. நான் வெளியிலே இருக்கேன், புறமே கிடந்து புலினாயேன் புலம்புகின்றேன் உடையா. என்னை உடையவனே நான் கலந்து, நான் உனக்கு வெளியே தான் இருக்கேன், உனக்கு உள்ளனா இன்னும் வீட்டுக்குள்ள வரல. நம்ம பெரிய வீட்டுக்குள்ளே தான், வெளியிலே நின்று சத்தம் போட்டா பிரயோஜனப்படாது. வீட்டுக்குள்ள வரணும், கோயிலுக்குள்ள வரணும், சன்னதிக்குள்ள வரணும், கர்ப்பகிரகத்துக்குள்ள வரணும், அவனுடைய உள்ளத்துக்குள்ள போகணும். புலம்புகின்றேன் உடையானே பெறவே வேண்டும் மெய்யன்பு. என்ன வேணும்? உன்னுடைய மெய்யன்பு, எனக்கு உண்மையான அன்பு எனக்கு கிடைக்கணும். பேரா ஒழியா பிரிவில்லா மறவா நினையா அளவில்லா மாலா என்ப மாகடல். நீ பெரிய கடல். எப்படி கடல்? பேரா, அது பேராமா, பேராது, அது பேரப்படாது. புரியுதா? அதை விட்டு பேரப்படாது. ஒழியா, அது ஒழியப்படாது. பிரிவில்லா, அவன் விட்டு பிரியப்படாது. மறவா, மறக்கப்படாது. நினையா, நினைப்பு விட்டு போகக்கூடாது. அளவில்லா, அளவில்லாதது. மாலா, சாகக்கூடாது. இன்ப மாகடலே, சாவில்லாத கடல் மாகடல். இந்த சிவபெருமானுக்கு எவ்வளவு அடமொழி கொடுத்திருக்கிறா, எப்பேற்பட்ட கடல். பேரா ஒழியா பிரிவில்லா மறவா நினையா அளவில்லா மாலா இன்ப மாகடலே. அதுக்கு அவ்வளவு அடைமொழி கொடுத்திருக்காரு. இவ்வளவும் அவனுக்கு உரியது. கடலே அணைய ஆனந்தம் கண்டாரெல்லாம் கவர்ந்து. கடலே அணைய ஆனந்தம், கடல் மாறி ஆனந்தம் இருக்கணும். கண்டாரெல்லாம் கவர்ந்து உண்ண இடரே பெருக்கி ஏசற்றிங்கு இருத்தல் அழகோ அடினாய். நான் மட்டும் இடரே பெருக்கி, எல்லாரும் கடலே அணைய ஆனந்தம் அடைகிறாங்க அடியார்கள் தான். நான் என்ன இடரே பெருக்கி, நான் சும்மா கஷ்டத்தையே வளர்த்துக்கிட்டு கஷ்டத்தையே பெருகிக்கிட்டு இருக்கேன். ஏசற்றிங்கு இருத்தல் அழகோ அடினாயேன் உடையாய் நீயே அருளுதி என்று உணர்த்தாதொழிந்தே கழிந்தொழி. நீ தான் எனக்கு அதை உணர்த்தணும். நீ உணர்த்தாம, எனக்கு அந்த அன்பை உணர்த்தாம, அருளை உணர்த்தாம நான் என்னுடைய வாழ்க்கையை கழிச்சிட்டேன். சுடரால் அருளால் இருள் நீங்க சோதி இனித்தான் துணியாய். இந்த இருள் நீங்கணும், அறியாமை இருள் நீங்கணும், கஷ்டமெல்லாம் நீங்கணும். அதுக்கு நீ அருள் புரிய வேண்டும். துணியா உருகா அருள் பெருக, துணியா உருகா அருள் பெருக தோன்றும் தொண்டர் இடை புகுந்து. துணியா உருகா அருள் பெருக, துணியாத உருகாத அருள் பெருகணும். அதுக்கு தோன்றும் தொண்டர் இடை புகுந்து திணியார் மூங்கில் சிந்தையே. நான் மூங்கில், கல் மூங்கில் மாதிரி சிந்தை. என்னுடைய மூங்கில் கல் மூங்கில். மூங்கில் கல் மூங்கில் உங்களுக்கு தெரியுமா? மூங்கில் உள்ள சோறு மாதிரி இருக்கும், அது மூங்கில். அது சாதா மூங்கில். கல் மூங்கில் உள்ள சோறு இருக்காது, கல்லாவே இருக்கும். அதைத்தான் வாரைன்னு சொல்லுவேன். கோயில பள்ளம் தூக்குறானே அது வாரைன்னு வருது. கல் மூங்கில் பேர் வாரை. அதுதான் நல்ல கனமா இருக்கும், தாங்கும், வெயிட் தாங்கும். பெரிய பெரிய பல்லக்கு, பெரிய பெரிய விக்கிரம் எல்லாம் தூக்கிடுவாங்க, அதுதான் உள்ள போட்டு தூக்குவாங்க. திணியார் மூங்கில் சிந்தையேன், திணியார் மூங்கில் சிந்தையேன். நான் கல் மூங்கில், நான் கல் மூங்கில் மாதிரி சிந்தை, அசையாத சிந்தையுடையவன் சிவனே நின்று தேய்கின்றேன். அதனால நான் ரொம்ப தேஞ்சு போனப்பா. அணியார் அடியார் உனக்குள்ள அன்புந்தாராய். உனக்கு பக்கத்துல அணியார் அடியார்னா நெருக்கத்துல இருக்க தொண்டர்கள், இதுதான் அணுக்க தொண்டர்னு பேரு. சிவபெருமான பக்கத்துல இருந்தா அணுக்க தொண்டர்னு பேரு.
நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அணுக்க தோழர்னு பேரு, பக்கத்திலே இருந்தார்ல. அதனால தம்பிரான் தோழர், அணுக்க தோழர். நீங்க எப்பவுமே தம்பிரான் தோழர்னு சொல்லுவாரு, அணுக்க தோழர். அதுதாங்க அணியார். அணியார்னு அணுக்க தோழர், அண்மையில இருக்கக்கூடிய அடியார். உனக்குள்ள அன்பும் தாராய். அவங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அன்பு, அந்த அன்பு அவங்க செலுத்த அன்பு எனக்கு நீ தரணும். அருள் அழிய தனியாதொல்லை வந்தருளி. நீ என்ன பண்ணும், எனக்கு அருள் தர்றதுக்கு ஒல்லை வந்து சீக்கிரம் வரணும், எனக்கு அந்த அன்பை தர்றதுக்கு. தலித் பொற்பாதம் தாராயே. உங்களுடைய பொற்பாதத்தை, திருவடிகளை எனக்கு நீ தரணும். இதுதான் பிரார்த்தனை. இந்த திருவடிகளை நீ எனக்கு தலித் பொற்பாதம் தாராயே. தாரா அருள் நின்றியே. நீ தள்ளினா அந்த அருள் தந்தாய் என்றும் தமரெல்லாம் ஆறான் என்ற எல்லாரும் நீ நிறைய அருள் தந்தாயின்னு பல அடியார்கள் சந்தோஷப்படுறாங்க. ஆறான் என்றார். அப்படியா, ஆறாம சந்தோஷத்துல பெருகி நின்றார்கள். அடியேனும் அயலார் போல அயர்வேணும். ஆனா நீ எனக்கு தரமாட்டேங்கிறியே, நான் உனக்கு வேண்டாத மாதிரி அயலார், ஆரோக்கிய அந்நியன் மாதிரி நான் கஷ்டப்படலாமா, அயரலாமா? சீரார் அருளால் சிந்தனையை திருப்தியாண்ட சிவலோகம். இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி. இந்த பாட்டிலேயே, இந்த பதியத்திலேயே ரொம்ப முக்கியமான வரி, இந்த திருவாசகத்திலேயே முக்கியமான வரி. சீரார் அருளால் சிந்தனையை திருப்தியாண்ட சிவலோகம். சிந்தனை இருக்கே, நல்ல சிந்தனை வரும், கெட்ட சிந்தனை வரும். கெட்ட சிந்தனையை திருத்திடும், நல்ல சிந்தனையை வளர்க்கணும். சீரார் அருளால் சிந்தனை, சிறப்பான சிந்தனையை என திருப்தி ஆண்ட சிவலோகம். இந்த கெட்ட சிந்தனையை நீக்கி நல்ல சிந்தனையை தந்தவனே. அது ரொம்ப முக்கியம். எப்படின்னா, இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ராமாயணத்துல நான் இயன்ற வரைக்கும் ராமாயணத்துல உதாரணம் சொல்றேன். ஏன்னா ராமாயணம் முழுக்க படிச்சிருக்கனால அதுல இதுக்கு நிறைய உதாரணங்கள். சீது தற்கொலை பண்ணிக்கிற முடிவு வந்துடலாம். ஏன்னா ராவண 2 மாசம் டைம் கொடுத்துட்டேன், இதுக்குள்ள நீ என்னை அடையலைன்னா உன்னை நான் கொண்டு தின்னுடுவேன். ராமனும் வர்ற மாதிரி தெரியல. இப்போ 10 மாசம் சிறை இருக்கா, அதுல 8 மாசம் ஆயிடுச்சு, அவன் வர்ற மாதிரி தெரியல. அதனால என்ன முடிவுன்னா, இவன் என்ன கொண்டு விடுவேன், இதெல்லாம் கஷ்டம், நம்ம ராமன் வர்ற மாதிரி தெரியல, அதனால தற்கொலை பண்ணிக்கவும் முடிவு மாட்டான். அது ஒரு சிந்தனை தானே. சுந்தரகாண்டத்துல இது வருது. சுந்தரகாண்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம்னா தற்கொலை பண்ணிக்கப்படாதுங்கிறது. சுந்தரகாண்டமே ஆஞ்சநேய போய் சீதையை பார்த்தாங்கிறது முக்கியம் இல்ல, அவ தற்கொலை பண்ணிக்க விடாம காப்பாத்தி அவளை மாத்துறேன், அதான் முக்கியம். தற்கொலை பண்ணிக்கப்படாது. தமிழ்நாட்டிலேயே வருஷத்துக்கு 2 லட்சம் பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்களா? தமிழ்நாடு மட்டும். மகாராஷ்டிரா இதோட போடுவான், இது 2வது ஸ்டேட்டா. தமிழ்நாட்டில் 2 லட்சம் பேரா வருஷத்துக்கு தற்கொலை பண்ணிக்கப்படாங்க. தற்கொலை பண்ணிக்கணும் முடிவுட்டா. ஒரு அசோகா மரத்துக்கிட்ட போயிருந்தா அதுல ஒரு கொடி தொங்குது, மாதவி கொடி. அந்த கொடியை எடுத்து கழுத்துல சுத்துறா. அப்ப சுத்த சுத்த நாங்க நெருக்கிறோம்ல, சுத்த நெருக்கிறோம், நெருக்கினா உயிர் போயிரும்ல. அப்படி சில பேர் அதை என்ன தற்கொலை பண்ணிக்கிறது, தூக்கு போட்டுக்கிட்டாங்கன்னா கதை சொல்றேன். தூக்கெல்லாம் அங்கேங்க சினிமா செட்டப்பா, டேபிள் வச்சு அதுக்கு மேல தொங்க போட்டு, அதுக்கெல்லாம் அங்க வாய்ப்பு இல்லை. இருக்க மரத்துல அந்த கொடிய எடுத்து கழுத்துல போட, இதுதான் நான் சொல்ற உரை. இதுதான் அப்படி தூக்கு போட்டுக்கிறா, சுத்துறா. சுத்துற போது அதை அவன் பாத்துறேன், ஆஞ்சநேயன் அங்கே இருக்க அந்த கடைசியில என்ட்ரன்ஸ்ல. ஆகா, தூக்கு போட்டு போட போறான். கண்டனன் அனுமனும் கருத்தும். அப்படி இது பார்த்தோன்னு எனக்கு கருத்து கொண்ட நன்மை துணுக்கம் எழுதினான். அப்படி தூக்கி ஆகி போடுது. அப்ப இதை விட்டுட்டாலும் தூக்கல் போட்டுக்குவா. சரி, உடனே பாஞ்சு போவோம்னா அதுக்குள்ள இருக்கிட்டானா உயிர் போயிடும். அதனால என்ன பண்ற, அதான் பிரசம்சமை. டக்குன்னு இங்கேருந்து ராம 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 ராமன்னு வந்துரு சொன்னேன். இது அவ காதுல விழுந்துச்சு. இவன் போறதுக்கு முன்னால இவனுடைய சத்தாங்க போயிடுச்சு, ஞானம் போயிடுச்சு. காதுக்குள்ள போனுச்சு, ஞானம் போயிடுச்சு, அஞ்ஞானம் நீங்கிச்சு. இப்படி சுத்திட்டு வலது பக்கமா சுத்தினா வைக்கணும்னா இடது பக்கம் சுத்த ஆரம்பிச்சா அவளை அறியாம. அதான் ஞானம் போனோம்னு அஞ்ஞானம் போயிடுச்சு. இப்படி பண்ணா ரிலீஸ் ஆயிட்டா. அப்ப அவ தற்கொலை பண்ணிக்கணும் முடிவு பண்ண பாருங்க. அதான் தீய எண்ணம், கெட்ட எண்ணம், தெரியுதா? தவறான எண்ணம், தவறான சிந்தனை. அந்த சிந்தனையை திருத்தி ஆண்டவன் யாரு? அவன் சிவன், அவன் தான் ஆஞ்சநேயன். திருத்தி ஆண்டவன் அவன் சிவ அம்சம், தெரியுதா? பெரிய ஆச்சரியம். அதான் அந்த விஷயம். அவன் சிவ அம்சம், அதனால சிவலோகான்னு சொல்ற. அவன் சிவ அம்சம். அவன் பெருமாளுக்கு சேவை செஞ்சாலும் அவன் சிவனுடைய அம்சம் உடையவன். சூரியனுக்கு முன்னால இருந்து பாடம் கட்டுவேன், அதனால அவனுடைய சிறப்பு. சூரியனுக்கு முன்னால பாடம் கட்டுவேன் யாரும் கிடையாது, அவன் ஒருத்தன். அதனால
சீரார் அருளார் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா. இப்ப அவனுடைய சிந்தனையை திருத்தி ஆண்டது யாரு? ஆஞ்சநேயன். ஆனா அவன் சிவாம்சம் உடையவன், அவன் சிவலோகத்துக்குரியவன். அதனால அதுக்கும் பொருந்தது. இங்க நமக்கும் நீ தான் சிவலோகம், என்னுடைய சிந்தனையெல்லாம் தவறான சிந்தனைகளை திருத்தி ஆண்டவன் நீ. இப்படி ஆமா. இல்லைன்னா இவர் குதிரை வாங்க போனாரு, இவர் குதிரை வாங்கிக்கிட்டு பேசாம போட்டு போனேனே. ஒரு குதிரை வாங்க போன ஒரு கோயில் கட்டி எவ்வளவு திருவாசத்தை பாடி தில்லையில போய் இந்த நடராஜாவுக்கு முன்னால அந்த ஜோதியில கலந்தாருன்னா சீரார் அருளார் சிந்தனையை திருத்தி ஆண்ட சிவலோகா பேரானந்தம் பேராமை வைக்க வேண்டும். அந்த பேரானந்தம் குறையக்கூடாது. அப்புறம் மானோர் பங்கா மான் போன்ற பாடுவதனுடைய பங்கனே வந்திப்பார் மதுரக்கனி அவனை வணங்குவார்கள். மதுரமே கனியே மனம் நெகா நானோதோளா சுரையத்தால் நம்பித்தால் வாழ்ந்தாய். நான் தொலைபடாத சொரை மாதிரி இருக்கிறேன். அப்படி இருந்தா என்ன பிரயோஜனம்? தொலைபடணும். ஊனே புகுந்த உனை உணர்ந்தே உருகி பெருகும் உள்ளத்தை கோணே அருளும் காலம்தான் குடியேற்கின்றே கூடுவது. ஊனே புகுந்து உன்னை உணர்ந்தே, நீ உடம்புக்குள்ள போகணும், நான் உன்னை உணரணும், அப்புறம் உருகணும், அப்புறம் பெருகணும். அதெல்லாம் நீ தா, எல்லாம் அடுத்தடுத்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் எல்லாம் தா. கோனே அருளும் காலம், இப்படி எல்லாம் எனக்கு நீ எப்ப அருள் செய்ய போறேன்னு கேட்கிற. அந்த காலம்தான் கொடியேற்கின்றோம். என்னைக்கு அந்த காலம் வரப்போகுது? சில போய் ஜோசியம் பார்ப்பேன். ஜோசியம் பார்க்கறது, சார் உங்களுக்கு நல்ல காலம் வருது. ஆமா, எப்பயா வருதுங்க? உங்களுக்கு நல்ல காலம் வருதுன்னா சொல்லுவாரு. எப்பயா வருது அது சொல்லு. அது சொல்ல முடியுமா அவனால? அவனால சொல்ல முடியும். ஆனா அவன் சொல்லிப்படி நினைச்ச படம் தான் போயிடுவேன். 10க்கு 50 100 கொடுத்து 1000 கொடுக்கலாம் இருக்கேன் கொடுக்குறேன். கோனே அருளும் காலம்தான் கொடியேற்கென்று கூடுவது. நான் கொடியவன், நான் கடுமையான வினையுடையவன், கடியவன். எனக்கு என்னைக்கா வரப்போகுது எனக்கு அப்படின்னு கேட்கிறேன். நீ என்ன அருள் செய்யற காலம் இன்னைக்கு தான் கூடும். கடைசி பாட்டு, கூடி கூடி உன்னடியார் குனிப்பார் சிரிப்பார் கழிப்பார். கூடி கூடி உன்னடியார், உன்னுடைய அடியார்கள் என்ன செய்யாங்க? அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை. அடியார்களுக்கு என்ன கஷ்டம்? அடியார்களுக்கு என்ன கவலை? கூடி கூடி உன்னடியார் குனிப்பார். குனிப்பார்னா குனிகிறது, அப்படியே குனிக்கிறதா, ஆடுறது பாடுறது. கழிப்பார் சிரிப்பார், சிரிக்கிறது கழிக்கிறது. ஏன்னா அவளை சொந்தமா இருக்காங்க. ஏன்னா உன்னுடைய அடியார்கள்ல. வாடி வாடி வழியேற்றேன் வச்சல் மரம் போல் நிற்கிறேன். நான் வத்தி போன மரம். அவன் குனிப்பார் சிரிப்பார் கழிப்பார் இதெல்லாம் பண்றான். அவன் ஒரு செக்ஷன். உன்னுடைய மெய்யடியாரு. நான் வாடி வாடி எப்படி இருக்கேன்? வச்சல் மரம் போல் நிற்பேன். வத்தி போன மரம் இருக்கும், இந்த வெய்யாத பாலைவனத்து மரம் இருக்கு பாருங்க, அது மாதிரி நிற்பேனோ. ஊடி ஊடி உடையாயோடு கலந்துடி பெருகு நட்பு ஆடி ஆடி ஆனந்தம் அதுவேயாக அருள். நானும் உன்னை அவனோடு சேர்ந்து கூடி ஆடி இந்த ஆனந்தத்தை நான் பெறணும். இதுக்கு அருள் கலந்து, உன்னுடைய அருள் எனக்கு கலக்கணும். அருள் செய்யாயின்னு சொன்னாரு. நீ அருள் செய்யறது மட்டும் இல்ல, அருள் கலக்கணும். இப்ப காப்பி கலக்கணும், பால் கலக்கணும், தண்ணி கலக்கிறத குறைக்கணும். சும்மா தண்ணியா உனக்கு பால் தாங்க வாங்கினது. எத்தனை பேர் வந்தாலும் இந்த உனக்குள்ளதான் கலக்கிறது தான். அப்புறம் என்ன தண்ணியா ஊத்த முடியாது? எத்தனை பேர் வந்தாருல அப்படி என்ன காரணம்? என்ன கை தண்ணி இருக்கு, அது மழை வேற வெஞ்சிக்கிட்டு இருக்கா, தண்ணியை பிடிச்சி வச்சிருக்கு, ஊத்த வேண்டியது.